பலர் இன்னைக்கு தவற விடக்கூடிய ஒரு விஷயம் தாங்க இந்த வீடு. வீடு என்று சொல்லும்போது குறிப்பாக குடும்பம். ஏன்னா ஒரு வீடு தான் பிள்ளைகளின் முதல் சிறந்த மதரசா. ஆனா அந்த முதல் சிறந்த மதரசாவுடைய அந்த டைம் பீரியடு தான் யாரும் சரியாக பயன்படுத்துறதில்லை என்று சொல்றோம். ஏன்னா பிள்ளைகள் பிறந்து அந்த முதல் 7 வருடங்கள் வரையில அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த மனப்பதிவுகள், பெற்றோர் நடந்து கொள்ளக்கூடிய விதம், தங்களுடைய ரிலேஷன்ஸ் அவங்க நடந்து கொள்ளக்கூடிய விதம், இதுதான் ஆழ் மனதுல அவங்களுக்கு பதிந்து பிற்காலத்துல அவங்க வாழ்க்கையில சிறந்த மனிதர்களாக ஆவதற்கும், மோசமான மனிதர்களாக ஆவதற்கும் இதுதான் பேஸ்மெண்ட், இதுதான் வேர். அல்லாஹ் மனிதனை படைத்தபோது நம்ம பார்க்கலாங்க. அவனுடைய முதல் கல்வி நிலையமாக பள்ளிக்கூடத்தையோ, இல்ல யூனிவர்சிட்டியையோ, இல்ல மதரசாவையோ அமைக்கல. ஒரு வீட்டைத்தான் அமைத்து கொடுத்தான் என்பதை நம்ம பார்க்கிறோம். அதனால தான் ஒவ்வொரு குழந்தையுடைய முதல் ஆசிரியர் பெற்றோர்கள் என்று சொல்றாங்க. ஒரு குழந்தை முதல்ல கேட்கக்கூடிய குரல் யாருதுங்க? தாயுடைய குரல் தான். முதலில் பார்க்கக்கூடிய வாழ்க்கை யாருடைய வாழ்க்கை? தந்தையுடைய வாழ்க்கை. தந்தை தான் அவனுக்கு ஹீரோ இல்லைங்களா? முதல்ல அனுபவிக்கக்கூடிய சூழல் எது? அவனுடைய வீடு. சலஃபுகள் பார்க்கலாம். அவர்கள் சிறந்த ஆலிம்களாக பிற்காலத்தில் வரார்கள் என்றால், அவருடைய தாயும், தந்தையும் சிறந்த முறையில அவர்களை வளர்த்ததே அதற்கான முதல் பேஸ்மெண்டாக இருக்கு. ஒரு வீட்டுடைய சூழல் எப்படி இருக்குதோ, பெரும்பாலும் அந்த குழந்தையுடைய எதிர்காலமும் அப்படியேத்தான் அமையும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நம்பிக்கையாளர்களே, உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் நரக நெருப்பிலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். 66வது அத்தியாயம் 6வது வசனம். இந்த வசனத்துல உங்களை காப்பாற்றுங்கள் என்று மட்டும் அல்லாஹ் சொல்லங்க. உங்களுடைய குடும்பத்தினரையும் காப்பாற்றுங்க என்று சொல்றான். இதுல இருந்து ஒரு குடும்பத்தை ஈமானிலும், அமலிலும், கல்வியிலும், அறிவிலும் பாதுகாப்பது ஒரு பெற்றோருடைய மிகப்பெரிய ஒரு பாரிய பொறுப்பு என்பதை நம்ம புரிந்து கொள்றோம். அல்லாஹ் இங்க மதரசாவை காப்பாத்துங்க என்று சொல்லல. உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுங்கள் என்று தான் சொல்றான். இதன் மூலம் குடும்பம் தான் தாவாவை ஆரம்பிக்கக்கூடிய முதல் இடம் என்பதை நம்ம புரிஞ்சு கொள்ள முடியுது. வீடுதான் ஈமானை வளர்க்கக்கூடிய முதல் மையம் என்பதையும் நம்ம உணர முடிகிறது. உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. தன்னுடைய பொறுப்பிற்காக ஒவ்வொருவருக்கும் விசாரிக்கப்படுவார்கள் என்றும் எச்சரிக்கை செஞ்சாங்க. புகாரி, முஸ்லிம்ல நம்ம ஹதீஸ பார்க்கிறோம். ஒரு தந்தை தனது பிள்ளைக்கு உலக கல்வியை மட்டும் கொடுத்துட்டு, நல்ல காலேஜ், நல்ல ஸ்கூல்ல மட்டும் சேர்த்துட்டு, அவனுக்கு தொழுகைய கத்துக் கொடுக்கல. சூரா ஃபாத்திஹா அவனுக்கு சரியா ஓதத் தெரியல என்றால், அந்த தந்தை தனது மிகப்பெரிய பொறுப்பை இழந்திருக்கிறார் என்று தான் சொல்லணும். அவன் படித்த அந்த கல்வி ஒரு குப்பை என்று தான் நம்ம சொல்லணும். ஒரு தாய் தனது குழந்தைக்கு ஆங்கிலம் கற்றுக் கொடுத்துட்டாங்க. ஆனா சூரத்துல் ஃபாத்திஹா கற்றுக் கொடுக்கலன்னா, அந்த வீட்ல மிக முக்கியமான கேள்வி இன்னும் ஆரம்பிக்கவே இல்லன்னு அர்த்தங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்க பிள்ளைங்க 7 வயசு அடைஞ்சுட்டாங்கன்னா, அவங்களுக்கு தொழுமாறு கட்டளையிடுங்கள் என்று சொன்னாங்க. இந்த ஹதீஸ் ஒரு பெரிய பாடத்தை நமக்கு கற்பிக்குது இல்லைங்களா? குழந்தை 7 வயசுல மதரசால சேர்ந்த பிறகு தான் தொழுகை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நபி சொல்லல. வீட்டிலேயே பெற்றோர் அதை ஆரம்பிக்கணும் என்று கற்றுக் கொடுக்குறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய குடும்பத்துல பாருங்க, என் இறைவா என்னையும் என் சந்ததியினரையும் தொழுகை நிலைநாட்டுபவர்களாக ஆக்குவாயாக என்று அவங்க துவா செய்றாங்க. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அவங்க செல்வத்த கேட்கல, பதவிகளை கேட்கல. தன்னுடைய குடும்பம் தொழுகை நிலைநாட்ட குடும்பமாக இருக்கணும்னு சொல்லி துவா செய்றாங்க. ஏன்னா, தொழுகை இருக்கக்கூடிய வீடு ஒரு உயிருள்ள ஒரு வீடு. தொழுகை இல்லாத ஒரு வீடு, அது ஒரு வெறும் கட்டிடம் தான். ஒரு வீட்டுடைய மதிப்பு அதன் விலை தீர்மானிப்பதில்லங்க. அதில் ஒலிக்கக்கூடிய அதான், அதில் ஒலிக்கக்கூடிய குர்ஆனுடைய ஓசை, அங்கே செய்யப்படக்கூடிய அந்த துஆக்கள், திக்ர்கள் இதுதான் ஒரு வீட்டுடைய மதிப்பை தீர்மானிக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்கள் வீடுகளை கபறுகளாக மாற்றி விடாதீர்கள்ன்னு சொன்னாங்க. நிச்சயமாக சைத்தான் சூரத்துல் பக்ரா ஓதக்கூடிய வீட்டிலிருந்து ஓடி விடுகிறான் என்றும் சொன்னாங்க. இன்னைக்கு பல வீடுகள்ல தொலைக்காட்சி சத்தம் தான் அதிகமா கேக்குது. நியூஸ் சேனல் சத்தம் தான் அதிகமா கேக்குது. சீரியல் சத்தம் தான் அதிகமா கேக்குது. மொபைலுடைய சத்தம் தான் அதிகமாக கேக்குது. ஆனா குர்ஆனுடைய ஓசை குறைந்து விட்டது. இதன் விளைவாக நீங்க பார்க்கலாம், குழந்தைகளுடைய இதயத்தை சமூக ஊடகங்கள் தான் வளர்க்குது. செல்போன் தாங்க இன்னைக்கு குழந்தைய வளர்க்குது, பெற்றோர்கள் அல்ல. ஒரு செல்போன் குழந்தையா தான் எல்லாரும் வளர்றாங்க. இன்னைக்கு பல பெற்றோர்கள் தங்க பிள்ளைங்களுக்கு விலையுயர்ந்த செல்போன் வாங்கி தராங்க. ஆனால் ஒரு முஸ்ஹப் வாங்கி தருவதில் அவசரம் காட்டுறது கிடையாது. குழந்தைகளையும் யூடியூப்ல ஆயிரக்கணக்கான மணி நேரம் செலவிடுறாங்க. ஆனா ஒரு ஜூஸ் குர்ஆன கூட மனனம் செய்யறதுக்கு அவங்களுக்கு நேரம் ஒதுக்கப்படல. பெற்றோர்களும் அவங்கள அந்த விஷயத்துல அ அவங்கள ஒழுக்கப்படுத்தல. வைஃபை உடைய பாஸ்வேர்ட் எல்லாருக்கும் தெரியுங்க. ஆனா சூரத்துல் இக்லாஸ், சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நாஸ் ஆகியவற்றுடைய அர்த்தம் பலருக்கும் தெரியாது.
இது வந்து தொழில்நுட்பத்தோட பிரச்சனை என்று மட்டும் சொல்லிட முடியாது. ஒரு முன்னுரிமையுடைய பிரச்சனை என்று சொல்லலாம். ஸோ ஒரு குழந்தை வந்து குழந்தையுடைய இதயம் வந்து வெற்றிடமாக இருக்காது. அதை குரான் நிரப்பவில்லை என்றால் உலகம் அதை நிரப்பிடும். பெற்றோர்கள் சிந்திக்க வேண்டிய கேள்வி என்னன்னா, முதல் கேள்வி, என் குழந்தை என்னை பார்த்து தொழுகையை நேசிக்கிறதா? என் வீட்ல தினமும் குரான் ஓதப்படுதா? உணவு மேசையில உலக செய்திகள் அதிகமா பேசப்படுதா? அல்லது அல்லாஹ்வுடைய நினைவு அதிகமாக நினைவு கூறப்படுதா? என் குழந்தை என்னுடைய பேச்சிலிருந்து இஸ்லாம கத்துக்கொள்றானா? அல்லது என் நடத்தையிலிருந்து கற்றுக்கொள்றானா? இதுதாங்க பெற்றோர்கள் கேட்க வேண்டிய முதல் கேள்வி. குழந்தைகள் காதுகளால் மட்டுமல்ல, கண்களாலும் கற்றுக்கொள்கிறார்கள் இல்லைங்களா? நீங்க சொல்றத விட நீங்க வாழக்கூடிய வாழ்க்கைய தான் அவங்க அதிகம் பின்பற்றுவாங்க. மதரசாவால ஒரு குழந்தைக்கு அறிவு தாங்க கொடுக்க முடியும். ஆனா ஒரு வீட்டால மட்டும் தான் அந்த அறிவை வாழ்க்கையாக மாற்ற முடியும். அதனால் நம்மளுடைய வீடுகளை வெறும் தங்குமிடமாக மாற்றாமல், ஈமான் வளரக்கூடிய இடமாக மாற்றத்துக்கு நம்ம எல்லா முயற்சிகளும் எடுக்கணும். தொழுகை ஒலிக்கக்கூடிய வீடாக, ஒரு குர்ஆன் ஓதப்படக்கூடிய வீடாக, சலாம் சொல்லக்கூடிய ஒரு வீடாக, துஆ உயர்த்தப்படக்கூடிய ஒரு வீடாக, சுன்னாவை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு வீடாக, ஒரு பெற்றோராக நாம் இருக்க வேண்டும். அதுதான் உண்மையான முதல் மதரசா. அப்படிப்பட்ட வீடுகள்ல தான் அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு சமுதாயத்தை மாற்றக்கூடிய பெரும் பெரும் தலைமைகள் உருவாகுது. பெரும் பெரும் இமாம்கள் அவங்களுடைய சேவைகளை நம்ம படிச்சிருக்கோம். முதல்ல அவங்கள வளர்த்தது சிறந்த முறையில் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு அவங்களுடைய அம்மாவா இருப்பாங்க, இல்ல அவங்க வாப்பாவா இருப்பாங்க. அவங்க ஒரு ஆலிமாக இருப்பார்கள். இல்லை அவங்களுடைய அக்காவாக இருப்பார்கள். இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி வரலாறுல கூட நீங்க பார்க்கலாம். அவங்கள வளர்த்தது வந்து அவங்களுடைய சித்து ரகீப் என்று சொல்லக்கூடிய அவங்களுடைய அக்கா தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் வரலாற பாருங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சிஸ்டர் அவங்களுடைய அந்த நடத்தையை பாருங்கள். அந்த உம்மாவுடைய அந்த வளர்ப்பு நமக்கு தெரிகிறது. அதனால தான் அந்த பெண்மணி ஹிக்மத்தோடு செயல்படுறாங்க. ஃபிரௌனுடைய கூட்டத்துக்கு தெரியாமல் மூசா அலைஹிஸ்ஸலாம பின்தொடர்றாங்க. இது போல நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லலாம். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் பாருங்க, அவங்களுடைய வளர்க்கப்பட்ட அந்த விதம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், அப்புறம் மேலும் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், அவங்க பெரும் பெரும் நபிமார்களாக வரார்கள். முதல் வீடு தான் அவங்களுக்கு முதல் மதரசாவாக இருந்தது என்பதை பார்க்கிறோம். இதை அலட்சியப்படுத்தாமல் இதுல அதிகமா கவனம் செலுத்தணும். பள்ளி, கல்லூரிகளை விட இதுதான் முக்கியமான அடித்தளம்.